ஒரு பக்கம் அடுப்பில் உல வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பீட்ரூட் சூப்புக்கு தேவையான பீட்ரூட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணிட்டேன். உல கொதிக்கவும் அதில் அரிசி சேர்த்துட்டேங்க. இன்னொரு அடுப்பில் குக்கர் காய வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வாசனை ஜாமான் தாளிச்சிட்றேன். இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிட்றேங்க. 3 சவுண்டு வரவும் ஆஃப் பண்ணிடுறோம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்ச சூப்பை தூக்கி ஊற்றிடுறோங்க. மல்லித்தலையும் மிளகுத்தூளும் போட்டு அருமையான பீட்ரூட் சூப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேங்க. இதுக்கு தண்ணி சுட வச்சு அதில் உப்பு போட்டு காலிஃப்ளவர் அதில் போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு உளுந்தம்பருப்பும் சோம்பும் தாளித்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா வதக்கி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிடுறோங்க. காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம்னா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு ஜீரகத்தூளும் 1/2 ஸ்பூன் நெய்யும் விட்டிங்கன்னா சூப்பரான பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிரும். சாதம், சூப்பு, தயிர், பெப்பர் ஃப்ரைங்க, அருமையான சாப்பாடு ரெடி. ட்ரை பண்ணி